நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிக்கன் மக்ரோனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பேனில் தண்ணி சுட வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு மக்ரோனி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மக்ரோனியை குழையவே வைக்கக்கூடாது. 80% அளவுக்கு வெந்தால் போதும். வெந்ததுக்கப்புறமா பச்சை தண்ணி ஊற்றி அலசி வச்சுக்கோங்க. இப்போ பேன் சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் நறுக்கின பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு வதங்கினதும் 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நான் 1 கப் அளவுக்கு சிக்கனை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சிக்கனை நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க. இப்போ சிக்கன் வேகிறதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு சிக்கன் வேகிறதுக்காக மூடி வைக்கிறேன். இப்போ சிக்கன் நல்லா வெந்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். முட்டையை சேர்த்துட்டு சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மக்ரோனியும் சேர்த்துக்கலாம். மக்ரோனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ மக்ரோனி நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆயாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் மக்ரோனி ரெடி ஆயாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.